ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு ஆயில் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 to 100 கிராம். இதுல வந்து மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு முந்திரி பருப்பு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு அதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா அரைச்சி அதை பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வதங்கிட்டு இருக்கக்கூடிய வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆனோடனே தக்காளி போட்டு பிரியாணி மசாலா 2 பாக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சுண்டல் இருக்கும் இல்லையா, மூக்கடலை, அதையும் நல்லா வேக வச்சு ஆட் பண்ணிட்டு இதில் வந்து புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, தயிர் ஒரு 100 to 150 கிராம், ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய அரிசியில இருந்து 1.5 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ரைஸை வந்து போடுங்க நல்லா ஊற வச்சது. இந்த டைம்ல வந்து ஸ்லோ பண்ணி தம் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான வெஜ் தம் பிரியாணி, அதாவது மிக்சடு வெஜிடபிள் பிரியாணி பக்காவா ரெடியா இருக்கும். இதே ஃபாலோ பண்ணுங்க, ரொம்பவே டேஸ்டியான ஐட்டம் இது.